மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ம் 10ஆம் வசனம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்ம நேற்றைய தினத்துல ஆண்டவர் மலை பிரசங்கம் 5, 6, 7ஆம் அதிகாரம் சர்மன் ஆன் த மவுண்ட் மலை பிரசங்கத்தை பத்தி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்துல அவர் ஜெபத்தை பற்றி சொல்றத நம்ம பார்த்தோம். இந்த 9ஆம் வசனத்துல இருந்து ஜெபத்திற்கு ஒரு மாடல் அதை ஆண்டவர் தெளிவாய் எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல பார்த்தோம்னா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ ஒரு 5, 6ஆம் வசனத்துல மாயக்காரரை போல நீங்க ஜெபிக்காதீங்க. அவங்க எல்லா இடத்துலயும் நின்று பப்ளிக்கா ப்ரே பண்றாங்க. 7, 8ல நீங்க அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை யூஸ் பண்ணி அளப்பாதீங்கள் என்று சொல்றாரு. அவங்க அவங்களுடைய தெய்வங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளால எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கண்டினியூஸா சொல்றத நம்ம ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். ஆனா இப்போ நீங்க இத ரெண்டும் செய்யாதீங்க. அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ஆத்தென்டிக் பிரேயர் மாடல் அவங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி சீஷர்களுக்கு வே ஆஃப் பிரேயிங். அப்போ in this manner therefore pray என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ அவர் இதை மட்டுமே நீங்க ஜெபமா செய்யுங்க அப்படின்னு சொல்லல. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதாவது எப்படி ஆண்டவரை அணுக வேண்டும் ஜெபத்துல அப்படின்றதுக்கு இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்று சொல்றாரு. சோ நம்ம இதுல பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் மனப்பாடமாய் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லலாம். ஆனா அந்த டெப்த் புரிந்து சொல்றாங்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு போதனை பண்ணும்போது, நீங்க நிறைய வார்த்தைகளை கொண்டு அளப்பாதீங்கள், வீண் வார்த்தை தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது அதை சொல்றாரு. ஆனா அதுவே அன்னைக்கு அவர் சொல்லி கொடுக்கும் போது அதையே இவங்க ஒரு ரெப்படிஷனா செய்வாங்க அப்படின்னு அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டாரு. அதையே என்ன பண்ணிட்டாங்க மக்கள், அவர் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாததையே செய்யாதீங்கன்னு சொல்றதுக்காக சொன்ன ஒரு மாடல் ஆஃப் பிரேயர் இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய பேருடைய தனி வாழ்க்கையில வெறும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிட்டு கிளம்பி போற ஒரு அனுபவமா கூட இருக்கு. சோ இது ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது. அண்ட் இது மனப்பாடம் செய்வதற்கு உரிய ஒரு பகுதி கிடையாது. இட்ஸ் அ மாடல், அ மேனர் இன் விச் வி ஷுட் ப்ரே. அப்போ எப்படி முட்டி போடணும், ஒரு கையை கூப்பி ஒரு பயபக்தியோடு ஜபிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாஸ்டர், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் போறதற்கு இது ஒரு பாஸ்டர். சோ எடுத்த உடனே எனக்கு இதெல்லாம் வேணும், என்னுடைய அஜெண்டாவை நான் கர்த்தர் இடத்துல தூக்கி போடுறதல்ல, நம்மை நாமே அவருடைய அஜெண்டால, அதாவது ஆண்டவர் நம்முடைய திட்டங்களை, கடவுளை நம்முடைய திட்டங்களுக்குள் கொண்டு வருவதல்ல, அதற்கு பதிலாக நம்மை அவருடைய திட்டத்திற்கு கொண்டு போறதுதான் இந்த கர்த்தருடைய ஜெபம். சோ இந்த ஜெபத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் திங் என்ன இருக்கு, நம்ம சங்கீதம் 119ல பார்க்கும்போது அக்ராஸ்டிக் சாம் என்று சொல்லி பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையில ஆரம்பிக்கிறது. அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது இதுக்கு பேர் கயாசம் என்று சொல்லப்படுகிறது. கயாசம் என்றால் இந்த குரோமோசோம் இருக்கும் இல்லையா, குறுக்கு வெட்டு, அதை போல அது. சோ யூதர்கள் அவங்களுடைய நல்ல லிட்டரரி தாட்ஸை அவங்க இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏபிசி திரும்ப சிக்கும் சி பார் பி பார் ஏ பார் அப்படி சொல்லி ஒரு ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், eat to live, not live to eat அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நீ உயிர் வாழ்றதற்காக சாப்பிடு, சாப்பிடுறதுக்காக உயிர் வாழாதே. அப்ப அந்த வார்த்தைகள் ஏ அடுத்தது அப்படியே ரிவர்ஸ்ல போடப்பட்டிருக்கு. அந்த ஆர்டரை தான் நம்ம இதுல பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஏ our Father who is in heaven, hallowed be your name, your kingdom come, give us this day our daily bread, forgive us our debts. திரும்ப அடுத்த முதல் 4 சென்டென்ஸ் அப்படி இருக்கும். அடுத்த 5வது சென்டென்ஸ் 4வது சென்டென்ஸோட ரிவர்ஸ்.
அதே மாதிரி 3வது சென்டென்ஸ் வந்து 6வது சென்டென்ஸ்க்கு ரிவர்ஸா இருக்கும். ஸோ இது ஒரு அழகான பேட்டர்ன். அதை வந்து அவர் சொல்லி கொடுத்தாலும் அது ஒரு கலை நயத்தோடு, ஒரு கவிதை நயத்தோடு ஆண்டவர் அதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ கயாசம் என்ற கூடிய ஒரு கவிதை தொகுப்பை போலவே இதை ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த ஜெபத்துல நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளாய் பார்க்கும்போது ரொம்ப ஆழம் நிறைந்தது. ஆர் ஃபாதர் இன் ஹெவன் என்று ஆரம்பிக்குது இல்ல, எங்கள் பிதாவே என்று சொல்லி. சோ அந்த 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 பீரியட்ல வாழுகிற ஒரு யூதருக்கு கர்த்தர் வந்து சிருஷ்டி கர்த்தர், அவர் வந்து இவங்களெல்லாம் எகிப்துல இருந்து விடுவித்தார், ஆர் அந்த மாதிரி ராஜா, இப்படிதான் அவங்களுக்கு வந்து புரியும். எப்பயாவதுதான் இஸ்ரவேலுக்கு நான் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்றாரு. ஆனா ஏசு கிறிஸ்து அந்த கான்செப்டை முற்றிலுமாய் உங்களுக்கு மாற்றி கொடுக்கிறாரு. அவர் சொல்றதே வந்து ஃபாதர், பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதாவது எல்லாருமே, ஒரு சாதாரண மனுஷங்க கூட ஒரு குழந்தையை போல கர்த்தரை தங்கள் அப்பாவாய் கூப்பிடுவதற்கு ஒரு உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் சுவிசேஷத்தோடைய மைய பகுதி. சம்மரைசஸ் த காஸ்பல். சோ நம்ம மிந்தி ஒருவேளை பாவத்தினால ஆண்டவரை விட்டு தூரமா இருந்த மனுஷ வர்க்கத்தை கர்த்தர் வந்து அவருடைய வருகையினால, அவருடைய பிரசன்ஸ்னால அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் he welcomes into God's family. So prayer is not merely communication, அது ஒரு குடும்ப சம்பாஷணை, இட்ஸ் a family conversation அப்படின்னு ஆண்டவர் அதை ஆரம்பித்து கொடுக்கிறார். அண்ட் வந்து எல்லாருமே நம்மளுடைய சுய நீதியினால கர்த்தர்கிட்ட வரதில்லை. நம்ம எல்லாமே வந்து நீங்க என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்றாரு. சோ வந்து நம்மளுடைய கான்பிடன்ஸ் வந்து நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் நீங்க எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது அல்ல. The confidence lies where-na it rests upon Christ's finished work, not our own worthiness. So நம்ம எல்லாமே on Christ தான். He is our father. அதை வைத்துதான் அங்கதான் முதல் படி ஆரம்பிக்குது. அண்ட் எங்கள் பிதாவே என்று அவர் அட்ரஸ் பண்றத நம்ம பாக்குறோம். சோ வந்து இந்த ஜபத்துல எல்லாமே நான் என் அப்படின்னு வராது. எல்லாமே எங்களுக்கு தாரும், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்குன்னு வரும். சோ வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இட்ஸ் we are members of God's redeemed family. So Christianity is personal but very never individualistic. And whenever we pray, நம்ம வந்து நிறைய பேர் நம்மளை மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்கு உலகம் முழுவதும். அந்த குடும்பத்தோடு நாம் இணைந்து இந்த ஜபத்தை செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எங்கள் பிதாவே அப்படின்னா there are many people owning God. இப்போ நம்ம ஃபேமிலியில 3 பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா we are a part of that family. ஆனா the entire world is God's children and everybody is entitled to call Jesus as our father அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் இதுல நம்ம பார்க்கும்போது our father, where is he? He is in heaven. ஸோ வந்து அவர் வந்து என்னுடைய தகப்பன் தான், எனக்கு பக்கத்துல இருக்கலாம், ரொம்ப நெருங்கி இருக்கலாம், ஆனாலும் அவர் இந்த சர்வ பூமியை ஆளுகை செய்வதற்கு பரமண்டலங்களில் வீற்றிருக்கிற என்னுடைய தகப்பன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ வந்து இந்த பிரேயர் வந்து 2 விதமான எக்ஸ்ட்ரீமை வந்து சுட்டி காட்டுகிறது. அதாவது எனக்கு அவர் தகப்பன், அவர் ஃப்ரெண்ட் அப்படி கேஷுவலா இல்ல, ஆர் ரொம்ப பயமுறுத்தி அவர் எங்கேயோ இருக்கிற ரொம்ப டிவைனா ரெவரன்ஷியலா இல்லாம அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா எங்கள் பிதாவே, இட்ஸ் வெரி க்ளோஸ் கம்யூனியன். அதே நேரத்துல பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னும் போது அங்க ஒரு பெரிய ரோல் ஆண்டவருக்கு. அப்போ வந்து he is powerful to govern every star in the universe. லவ்வும் இருக்கு, ஒரு மேஜஸ்டியும் இருக்கு அவருடைய பெயரை சொல்லும் போது. அப்போ வந்து ஒரு ராஜாவுடைய அரண்மனையில ஒரு குழந்தை விளையாடி கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க பாத்தீங்கன்னா
சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டென்ஷன்ல நிப்பாங்க எல்லாரும். அது ஒருவேளை வந்து ராஜாவுடைய பிள்ளையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து நேரா ராஜா கிட்ட ஓடி போயிரும். சோ வந்து இப்ப அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அங்க வந்து அந்த அரசவையில நிறைய பேர் நின்னுட்டு இருப்பாங்க பாக்குறதுக்கு. சோல்ஜர்ஸ் அவங்க வந்து நின்னு அட்டென்ஷன்ல நிப்பாங்க, எல்லாமே உண்டு. அப்போ வந்து அந்த பிள்ளைக்கு அந்த ராஜா தகப்பன் தான். அதே நேரத்துல அந்த பிள்ளையை தூக்குவதனால அந்த பிள்ளையுடைய கான்பிடன்ஸ்னால அவர் வந்து ராஜா இல்லைன்னு ஆயிராது. சோ வந்து நத்திங் அபவுட் தி கிங்ஸ் அத்தாரிட்டி டிமினிஷஸ். அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப், அதுதான் அங்க ஒரு வித்தியாசம். சோ நம்ம வந்து ராஜாதி ராஜாவாய் பரமண்டலத்திலிருக்கு வீற்றிருக்கிற கர்த்தரை நாம் ஒரு பிள்ளையாய், ஒரு குழந்தையாய், ஒரு பிலாவட் சைல்டா நம்ம அப்ரோச் பண்ற ஜெபம் தான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அடுத்த பகுதி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து ஆண்டவர் வந்து எது ரொம்ப முக்கியம்? நீங்க ஆண்டன்றுள்ள அப்பத்தை தாங்க, மன்னிப்பை பத்தி சொல்லுகிற ஜெபம், ப்ரொடெக்ஷனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ வந்து பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் என்றுனாலே பிரித்தெடுக்கப்படுகிறது. சோ அது வந்து ஜீசஸ் மீன்ஸ் ஆண்டவர் வந்து ஒரு தனிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த மிகவும் மதிக்கப்படத்தக்க தெய்வம். அவருடைய பரிசுத்தத்திற்கு ஈடு இணையே கிடையாது. சோ நம்ம எப்பவுமே எங்க அப்பா தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியமா நினைச்சிட முடியாது. ஏதோ ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு கொடுங்கோல் ராஜா அவர்கிட்ட ஏதாவது சொல்லி அவரை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னும் போது இந்த அண்ட சராசரத்தை ஆளுகிற தேவன் பரிசுத்தமானவர். அப்போ வந்து அவருடைய பரிசுத்தமானது நான் புரிந்து கொள்றேன், நான் வந்து அதை ஆனர் பண்றேன் என்னுடைய இருதயத்துல என்று சொல்லுகிற ஒரு வசனமாய் இருக்கு. உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப அவருடைய நாமம் அப்படின்னும் போது அவருடைய நாமத்துல எல்லா குணாதிசயங்களும் அடங்கி இருக்குன்னு நம்ம நிறைய சங்கீதத்துல கூட பார்த்தோம். அதுல பரிசுத்தம், இரக்கம், கிருபை, ஞானம், உண்மை எல்லாமே அவருடைய பெயர்ல இருக்கு. அப்போ உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா இன்னொரு வகையில அது ஒரு ஆராதனையை குறிக்குது. சோ வந்து என்ன ஜெபம் அப்படின்னா ஒரே பிரச்சனைய சொல்றது கிடையாது. அது இட் ஷுட் ஸ்டார்ட் வித் வர்ஷிப். த காட், என்னுடைய பெட்டிஷனர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது வந்து அவர் பரிசுத்தமான தேவன். அந்த கேரக்டரை நான் ஆனர் பண்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஆரம்பிக்கிற ஒரு ஜெபமா இருக்கு. அப்போ வந்து நம்மளுடைய அப்போ வந்து எல்லாருமே ஆண்டவருடைய பெயரை நம்ம வந்து கேரி பண்றோம் இந்த உலகத்துல. ஹீஸ் அ கிறிஸ்டியன், ஷீஸ் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து நம்மளுடைய வார்த்தைகள், நடவடிக்கை அவருடைய நாமத்தை மாத்திரக்கூடாது. இப்போ வந்து ஒரு லைக் நம்ம குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு லெகசி வருது அப்படின்னு சொன்னா யாருமே அதை அலட்சியம் பண்ணிட மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி கிறிஸ்டியன் ஷுட் கேரி த ரெப்யூட்டேஷன் ஆஃப் தேர் காட் wherever they go. So Father, may your name be honored through everything I am and everything I do. அப்படின்றது தான் இந்த ஜெபத்தோடைய ஆரம்பம். அடுத்து 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ வந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னும் போது அது ஒரு கட்டளை மாதிரி இருக்கு. சோ என்னுடைய திட்டங்கள், என் குடும்பம், என்னுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய ராஜ்யத்தை பத்தி சொல்ற ஒரு அப்ரோச். சோ வந்து அவருடைய ராஜ்யம் அப்படின்றது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய பர்பஸ். பிரச்சனைகள் என்னுடைய பர்பஸ், ஆனா இட் பிகின்ஸ் வித் காட்ஸ் பர்பஸ். பிரேயர் அப்படின்றது அவருடைய ராஜ்யத்தோட அஜெண்டாவை பற்றி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ வந்து எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஆனா வந்து நான் என்ன ஜெபிக்கிறேன்னா உங்க ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ வந்து
கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னும் போது கர்த்தர் அரசாளுகிற ஒரு ராஜ்யம். நம்ம இந்த மத்தேயு இந்த சர்மன் படிக்கும் போதே நம்ம ஆரம்பமே அப்படிதான் படிச்சோம். இட்ஸ் அ மேனர் பியாட்டிடியூட்ஸ்க்கு. நம்ம வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துல சிட்டிசன்ஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அவருடைய சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ரூல் புக் தான் அதுன்னு பார்த்தோம். சோ எங்க வந்து ஒரு ராஜா மதிக்கப்படுகிறார், ஒபே பண்ணப்படுறாரோ அங்கதான் கிங்டம் வில் எக்ஸிஸ்ட். அப்போ ஒருவேளை ஆண்டவர் வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து சொல்லலாம். ஆனா வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு இம்மீடியட்டான ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு. சோ எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தை அரசாளுகிறார், என்னுடைய வாழ்க்கையை அவர் அரசாளுகிறாரோ அதுதான் இம்மீடியட் கிங்டம் ஆஃப் காட். அப்போ வந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்ன அரசாளுங்க அப்படின்றத குறிக்குது. சோ எப்பெல்லாம் ஒரு பாவி மனம் திரும்புறாங்களோ, எங்கெல்லாம் ஒரு கசப்பு மன்னிப்போடு மாறப்படுகிறதோ, எங்கெல்லாம் வந்து பொய் மாற்றப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஒரு வெறுப்பு வந்து அன்பாய் மாறுகிறதோ, அங்க எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யம் ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம். இட் இஸ் விசிபிள். சோ வந்து காட்ஸ் கிங்டம் அப்படின்றது ஒரு சபையை கட்டுறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதோ இல்ல. ஆண்டவருடைய குணாதிசயங்கள், ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை முறை என்னுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா நான் அவருடைய பிரஜை, ஐ எம் அ சிட்டிசன். அப்போ அங்க ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சோ வந்து ஏதோ ஒரு நாள் வரப்போகுது அப்போ நம்ம ஆளுகை செய்வோம் ஆண்டவரோடு கூட என்று அல்ல. இன்று என்னுடைய வாழ்க்கையில he is my ruler, he will reign today. சோ அவர் வந்து தேசங்களை மாற்றுவதற்கு முன்பதாக இண்டிவிஜுவல்ஸா மாற்றுறாரு, சமுதாயத்தை மாற்றுவதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில அவருடைய ராஜ்யம் வருவதாக. So Lord, reign over my ambitions, my decisions, my relationships, my career என்று சொல்லி பார்க்கிறோம். அண்ட் நம்ம வந்து நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க அப்படின்றத முதல் பகுதியாய் அவர் சொல்லி கொடுக்கிறத பார்க்கிறோம். அடுத்தது உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்றாரு. சோ இப்போ வந்து ஆண்டவர் இதிலே சொல்லும் போது என்னுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லல, உம்முடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படின்னா எல்லாமே என்னுடைய செல்ஃப் மேட் கிங்டம்ஸ்க்கு அவர் அகேன்ஸ்ட். நான் விருப்பப்படுறது நடக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வந்து கிங்டம் சென்டர்ட் லிவிங், அந்த வார்த்தை வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது உங்க ராஜ்யம் வருவதாக, நீங்க ஆளுகை செய்யுங்க என்று சொல்றத பார்க்கிறோம். சோ வந்து ஒரு ப்ரையாரிட்டிஸ ரீஆர்டர் பண்ணுகிற ஒரு பிரேயரா இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் போது கெரியர் அப்படின்றத பார்க்கிலும் உக்ரானத்துவமாய் அது மாறுகிறது. குடும்பம் அப்படின்றத பார்க்கிற போது கிறிஸ்து ஆளுகிற இடமா இருக்கு. அப்போ சக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து உண்மையா இருக்கிறத ஒரு காரியமாய் மாறுகிறது. எல்லாத்துலயுமே ஆண்டவருடைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்யும் போது எல்லா ஆசீர்வாதத்திற்கும் இன்னொரு டைமென்ஷனை ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்கு கொடுக்குது. அப்போ நம்மளுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கதான் செய்து இந்த உலகத்துல நம்ம வாழுகிறோம். ஆனா நம்மளுடைய பரம அழைப்பு நமக்கு ஒண்ணு இருக்கு. அப்போ வந்து இப்போ ஒரு யுஎஸ் அம்பாசிடர் இந்தியால வாழ்றாரு அப்படின்னா அவர் இந்தியன் கல்ச்சரை என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம், கலந்து கொள்ளலாம், சாப்பிடலாம். ஆனா அவர் வந்து மறந்துடக்கூடாது, அவர் என்னைக்குமே ஒரு யுஎஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்றது. அவர் யுஎஸ்க்கு சாதகமாய் தான் இந்தியால நடந்து கொள்ளணும். his words, conduct, decisions should reflect his homeland. அவர் வந்து அவருடைய நாட்டிற்கு எதிராய் என்ன பண்ணக்கூடாது, இங்க நடக்க முடியாது. அதேதான் நம்மளுடைய ஆட்டிடியூடும் இருக்கணும். சோ நம்மளுடைய வாழ்க்கை முறை நாம் எதை சார்ந்தவர்கள் என்பதை ஒவ்வொரு வாட்டியும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் அங்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். your will be done, உங்களுடைய பூமியிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்போ வந்து ஒரு ராஜா ஆளுகை செய்யும் போது அவர் நினைத்ததுதான் நடக்கும்.
சோ வந்து அதுதான் நம்ம வந்து சரண்டரை குறிக்கிறது. சோ ஆண்டவரே என் சூழ்நிலைகளை மாற்றும் என்று நம்ம ஜெபிக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சோ வந்து த்ரூ சரண்டர் இன்ஸ்டெட் ஆஃப் கண்ட்ரோல், த்ரூ சாக்ரிஃபைஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கம்ஃபர்ட், த்ரூ ஒபீடியன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கன்வீனியன்ஸ், ஒரு கீழ்ப்படிதல், ஒரு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு மனநிலைமை. சோ வந்து அவருடைய சித்தம் என்னைக்குமே நம்மளை குறுகி போக செய்யறது கிடையாது. அது வந்து கர்த்தரை போல நம்மை மாற்றுவதற்கு, நம்மளை உயர்த்துவதற்கு தான் அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில செயல்படும். அண்ட் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய சித்தம் வந்து எங்க நடந்திருக்கு? பரமண்டலத்துல. அதுக்கு உங்க சித்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, as it's a pattern for heaven, it's happening in heaven. அப்போ பரலோகத்துல அவருடைய பரிபூர்ண வில் நடந்துட்டு இருக்கு. அங்க சண்டை இல்ல, அங்க டிலே இல்ல, அங்க நெகோசியேஷன்ஸ் இல்ல, அங்க வந்து அறகுறையான அன்பு கிடையாது. எல்லாரும் இம்மீடியட்டா ஒரு ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க கட்டளைய சந்தோஷமாய் உடனே இது பண்றாங்க. அங்க கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனா பூமியில பார்த்தா எல்லாமே ஒரு விழுந்து போன அனுபவங்கள், பாவம் இருக்கு, டிலேடு ஒபீடியன்ஸ் இருக்கு, டிவைடட் ஒபீடியன்ஸ் இருக்கு. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, அந்த எக்ஸாம்பிளே எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து your kingdom come, your will be done என்று சொல்லி பார்க்கிறோம். So nowhere we see this petition fulfill more beautifully than in the life of Jesus. ஆண்டவரே எல்லா இடத்துலயும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்துல கூட, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல என்று சொல்றாரு. சோ அப்படி ஜெபம் பண்ணவர் ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தாரா என்றால் முற்றிலுமாய் அவர் வாழ்ந்தார். அதனாலதான் அவர் அந்த ஜெபத்தை நமக்கு முன்கூட்டியே சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு சர்ஜன் வந்து ஒரு ஆபரேஷன் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கும், பேஷண்ட்டுக்கு புரியாது. ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த சர்ஜன் அந்த சர்ஜரியை நல்லபடியாய் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி. சோ அவருடைய அந்த சர்ஜனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்துதான் நம்ம சர்ஜரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் என்னெல்லாம் ஆண்டவர் பண்ண போறாருன்னு நமக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா நமக்கு தெரியும் அவர் சர்வ ஞானி, அவர் மிகுந்த அன்புள்ள தேவன், அவர் முற்றிலும் நன்மை செய்கிற தேவன். அந்த ட்ரஸ்ட் இருந்தா போதும். அதனாலதான் அதை ஜெபித்து நம் பழக்கப்படுத்தி கொள்ளணும் ஜெபத்துல அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ வந்து நம்ம இதை ஒவ்வொரு நாளும் நம்ம இதை ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை நம்மளுடைய வாழ்க்கையோடைய எல்லா பகுதியும் நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, என் கனவு, என்னுடைய நற்பெயர், என்னுடைய உறவுகள், என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் இட் பிலாங்ஸ் டு தி கிங். சோ வந்து இட்ஸ் a life of joyful surrender. என்னுடைய வாழ்க்கை முறையே அதுதான். எப்பெல்லாம் கர்த்தருடைய பெயர் மதிப்பாய் சொல்லப்படுகிறதோ, God's kingdom advances. அப்போ அவருடைய ராஜ்யம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருது. எங்கெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் ஆளுகை செய்தோ அங்க ரொம்ப ஒரு சந்தோஷம், பரலோகமே நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம இருதயத்துக்குள்ள இறங்கி வருகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். நம்ம வந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி நீங்க இததான் ஜெபிக்கணும்னு சொல்லல, அந்த ஜெபிக்கிற விதம், the manner of praying அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒவ்வொரு அப்ரோச்ச கொடுக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே என்பது என்னுடைய அப்பா. ஆனா என்னுடைய அப்பா ஒரு ஜஸ்ட் லைக் தட் அலட்சியப்படுத்த கூடாத பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன். உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, அது ஒரு ஆராதனை. அவருடைய நாமம், அவர் வந்து பரிசுத்தமான தேவன். அந்த நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிற ஒரு அனுபவம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, கர்த்தர் ஆளுகை செய்யற வாழ்க்கை முறைக்குள்ள நான் அவரை அழைக்கிறேன், அவருக்கு நான் வழிவாசலை திறந்து கொடுக்கிறேன். உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். உங்க சித்தம் நடப்பதற்கு எடுத்துக்காட்டு எங்கன்னா எதை போல நடக்கட்டும்னா,
பரலோகத்துல எல்லாமே உங்களுடைய கட்டளையில நடக்குது, அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஆரம்பிக்கிற ஒரு அழகான ஜெபம். அடுத்த வாரம் நம்ம இதை தொடர்ந்து தியானிப்போம். ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷனா நம்ம பார்க்கும்போது ஒரு கீ டேக்அவே இந்த போர்ஷன்ல என்னன்னு நம்ம பார்த்தா, ஐ வில் சீக் காட்ஸ் வேர்ட் பிஃபோர் பில்டிங் மை ஓன். ஸோ வந்து ஐ வில் சீக் காட்ஸ் கிங்டம் பிஃபோர் பில்டிங் மை ஓன் கிங்டம். ஸோ ஆண்டவர் வந்து இந்த ஜெபத்தை வந்து ஒரு சர்ப்ரைஸா ஆரம்பிக்கிறாரு. என் தேவைகள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், இது வந்து நம்ம நார்மலா அப்படி நினைக்கிறதே இல்லை. ஆண்டவர் அந்த ஆர்டரையே மாத்துறார். இன்னைக்கு கல்ச்சர்ல வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் கேர்ல. வாட் டு யூ வாண்ட்? ஆர் நம்மளை பத்தி பேச சொல்லும் போது வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கோல் அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, வாட் டஸ் காட் வாண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ஒரு ஒரு கம்பெனில ஒரு சீனியரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா டெசிஷனையும் காலேஜ் ஆர் கம்பெனியோடைய விஷனுக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணிப்பாங்க. தன்னுடைய சுய சித்தம் இல்ல, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல, இந்த ஆர்கனைசேஷன்ல இதுதான், அந்த மாதிரி நம்மளும் ரீஅலைன் பண்ணிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். உங்க ராஜ்யம் வருவதாக அப்படின்னும் போது அந்த பேட்டர்னுக்கு என்னுடைய லைஃப, என்னுடைய கெரியரை, என்னுடைய இன்ட்ரெஸ்ட நான் ரீஅலைன் பண்ணிக்க அழைக்கப்படுகிறேன். ஸோ வந்து எல்லாமே ஆண்டவருடைய என்டையர் லிவிங் வந்து ஃபாதர்ஸ் வில்ல நிறைவேற்றுறதா இருந்துச்சு. ஸோ அது வந்து தனியா ஆண்டவருடைய ராஜ்யம்ன்றது ஒரு வாழ்க்கை முறை கிடையாது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை கிடையாது. என் வாழ்க்கை முறையில ஆண்டவருடைய ராஜ்யம் இயங்குது அப்படின்னு சொல்ற ஒரு அனுபவம். சோ நம்மளை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். இஸ் மை டெய்லி கேலண்டர் ரிவீலிங் த ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் மை கிங்டம் ஆர் காட்ஸ் கிங்டம்? என்னுடைய சுய ராஜ்யத்தோடைய அஜெண்டா, டு டூ லிஸ்ட் தான் வெளியில வருதா, ஆண்டவருடைய ராஜ்யத்தோடைய அஜெண்டாவா? ஐ வில் மெஷர் சக்சஸ் நாட் பை ஹவு மச் ஐ அக்கம்ப்ளிஷ் ஃபார் மை செல்ஃப், but how I faithfully advance God's kingdom wherever he has placed me. எனக்கு நான் என்னெல்லாம் சாதிச்சேன் என்பதை காட்டிலும் கர்த்தருடைய ராஜ்யத்துல நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் என்னுடைய இது முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது, ஐ வில் சூஸ் காட்ஸ் வில் ஓவர் மை ஓன் வே. அவருடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன் மாறட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு ஸ்கில்டு பைலட் இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு டெர்புலன்ஸ் வந்துருச்சு, பயங்கர இஷ்யூவா இருக்கு அப்படின்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் பயப்படலாம். ஆனா வந்து அந்த பைலட் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்து மேலயும் ரொம்ப கருத்தா இருந்து பர்சனல் ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி தான் ஒரு மெச்சூர்டு ஃபெய்த், அப்படி ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த அனுபவம். எப்படின்னா, என் லைஃப்ல இது தப்பா இருக்கு, வருத்தமா இருக்கு, ஆனா கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு, அவர் வந்து என்னை கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்போ வந்து இத ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்துல கூட ஜெபிக்கிறத நம்ம பார்த்தோம். சோ நம்மளுடைய ஆண்டவருடைய சித்தம் என்பது, when God's will becomes our greatest desire, எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கிறது தான். அப்போ நமக்கு வந்து பிரஷர் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஏன்னா எனக்கு கிடையாது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற டென்ஷன் எனக்கு கிடையாது, என்னுடைய கண்ட்ரோல் வந்து காட் கிட்ட இருக்கு. சோ அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரு, நான் ஜஸ்ட் நடந்து போகணும், அவ்வளவுதான். ஐ ஷுட் ஜஸ்ட் டூ வாட் இஸ் பின் டோல்ட். அப்போ நான் வந்து என் பிளான்ல ஆண்டவரை உள்ள கொண்டு வந்து வச்சு அலைன் பண்ண விரும்புறேனா, இல்லைன்னா கர்த்தர் என்னுடைய திட்டங்களை தீர்மானிப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறேனா என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். இந்த காலை வேளையில இந்த ஜெபம் 2 வசனத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற நிறைய காரியங்கள் இருக்கு. சோ ஆண்டவருடைய சித்தம், அதை நான் முழுவதுமாய் நான் அதை நம்புகிறேன். அது என்னுடைய அறிவை விட, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை விட ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நடந்தா அது ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும், அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க அழைக்கப்படுகிறோம். தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ ஸோ